presence நல்லா இருந்துச்சு. older ரஜினியை பார்த்த மாதிரி it was really nice. தலைவரோட எக்ஸ்பெக்டேஷனா இருக்கலாம், அது மீறி கூட போகலாம், நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. சோபின் சக்கர் சூப்பரா நடிச்சிருந்தாரு. பக்கா ஆக்டிங், மாஸ் ஆக்டிங் அவர். படம் சூப்பரா இருக்கு. வேற லெவல் ஆக்டிங். அவர் செமையா ரோல் பண்ணிருக்காரு. நாகார்ஜுனா வேற லெவல் ஆக்டிங். தலைவருக்காகவே படம் பார்க்கலாம். மியூசிக் செமையா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் வேற லெவலாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. தேட்டரில் பார்த்தா தெரியும். ஓகே ப்ரோ, நல்லா இருந்துச்சு. அவர் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் தான் வில்ல ஆக்சுவலி. நாகார்ஜுனா சும்மா இருக்காரு. ஆக்டிங்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இல்லை ப்ரோ, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அவர் வந்த டைமுக்கு நல்லா பண்ணியிருந்தாரு. அது நல்லா இருந்துச்சு. நல்லா ஒரு ஹைப்பாக வச்சுருந்தாங்க. அது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் ப்ரோ. லைக் அவ்வளோ ஒன்று ஃபர்ஸ்ட் ஹாஃபில் லேக் ஆகிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் லேக் ஆகிற மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாஃபும் லைட்டாக அந்த மாதிரி தான். ஆனால் நல்லா இருந்துச்சு படம். சரி ப்ரோ, கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. புரியல? நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. அவர் ஸ்க்ரீன் பிரசன்ஸ் நல்லா இருந்துச்சு. older ரஜினியை பார்த்த மாதிரி it was really nice. sorry சோபின் வேற லெவல் சூப்பரா நடிச்சிருக்காரு. I think it's one of his best. மலையாளம்ல இருந்து I think Malayalam and I can't even talk about how good he is at what he does. So good, very nice. Yeah, very brilliant. Heavy. செமையா இருந்தது. Thank you. ஃபர்ஸ்ட் டைம் வில்லனா ஆக்ட் பண்றது எப்படி? செட் ஆயிடுச்சா? ஆக்சுவலா டிஃபரெண்டா இருந்தது. ஸ்க்ரீன் பிரசன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது நாகார்ஜுனாக்கு. வெரி நைஸ் ஸ்க்ரீன் பிரசன்ஸ். அவர் வந்துனா தனியாவே தெரிஞ்சது. Thank you. இது கூட நான் பார்த்தா பார்ப்பேன். ஸோ நல்லா இருந்துச்சு மூவி. ஆக்டிங் வாஸ் குட். நல்லா இருந்துச்சு. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நான் அங்கே சொன்ன மாதிரி தான். அது பீப்புள் எப்படி இன்டர்பிரேட் பண்ணுறாங்களோ அவங்களோட டேஸ்ட் பொறுத்து. எனக்கு பர்சனலி பிடிச்சிருந்துச்சு. His acting was good, really good. Actually, like when you start disliking the character who's playing it, so he did a great job. I loved it. That was good. Amir Khan's entry was, for me, the highlight of the entire movie. So that one I really enjoyed. நல்லா இருந்துச்சு. புரியல? இல்ல, it was very quick. என்ன பொறுத்த வரைக்கும் at least. எனக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எதுவும் இல்லை. நல்லா இருந்துச்சு. I'll watch it again maybe. நல்லா இருந்துச்சு படம். ஒன் டைம் பார்க்கலாம். லோகேஷ் கனகராஜ் படம் மாதிரி தான். சேம் அந்த விக்ரம் ஸ்டைலு அந்த ஒரு இதுலேயே தான் எடுத்திருக்காங்க. ஸ்க்ரீன் பிளேலேருந்து மேன்ஷன் ஃபைட் பண்ணிட்டா கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். அவர் எப்போவுமே ஆஸ் யூஷுவல் நல்லா கரெக்டாக பண்ணிட்டாப்புல. அவர் எப்படி சொல்கிற டீமாக எதுவும் இல்லை. லோகேஷ் கனகராஜ் மேபி இன்னும் ஸ்ட்ராங் பண்ணியிருக்கலாமோ ஸ்கிரிப்டில் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக இதாச்சு. அவர் ஆக்டிங்கில் பின்னிட்டார். அவர் மலையாளத்தில் எப்படி போட்டு பெரட்டி எடுப்பார், தமிழில் சொல்ல வேணும். இதுக்கப்புறம் மேபி அவருக்கு நிறைய சான்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அவர் அப்படியே எலவேட் பண்ணி கொண்டு போயிட்டார். லோகேஷன் எல்லா இன்டர்வியூ சொல்லுவார்ல, அவர் எலவேட் பண்ணுற விதமே தானே, அந்த மாதிரி நிறைய கொண்டு போயிட்டாப்புல. கொஞ்ச நேரம் தான், ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் இருக்கும். ஆனால் அதுவே வந்து மிரட்டிட்டு போயிட்டாப்புல. மேபி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இன்னும் காமிச்சிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அது கொஞ்சம் ட்ராபேக் தான். புரியல? அதெல்லாம் பீக் தான். அவரு அதான் அந்த கேரக்டரைசேஷன் ஆர்க்குன்னு சொல்லுவாங்களா, அது அவ்வளோ கரெக்டாக கொண்டு போயிருக்காங்க. நல்லா இருக்கு. அவர் ஸ்டைல் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நானே போட்டு அடிச்சுட்டு தான் இருந்தேன். நேற்று 2 ஷோ பார்த்துட்டு இன்னைக்கு 3ஆவது ஷோ தான் பார்க்குறேன் நான். லைக் எப்படின்னா, அதான் நிறைய சீன்ஸ் அவங்க கட் பண்ணியிருக்கலாம். ரொம்ப லேக் அடிச்ச மாதிரி எனக்கு அந்த செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் லேக் அடிச்ச மாதிரி ஃபீல் ஆச்சு. வேற ஒன்றும் இல்லை. தேங்க்ஸ் ப்ரோ. ப்ரோ ஒன்ஸ் பார்க்கலாம் ப்ரோ. நாகார்ஜுனா வந்து வந்தது கம்மி தான். ஆனால் அவர் ஸ்க்ரீன் பிரசன்ஸ் எல்லாம் போனா படம் நாகார்ஜுனாக்கு தான் ப்ரோ. செமையா இருந்துச்சு. நாகார்ஜுனா ஸ்க்ரீன் பிரசன்ஸ் வேற மாதிரி இருந்துச்சு. கம்மியாக தான் வந்தாரு. அவங்க கம்பவும் நல்லா தான் இருந்துச்சு. ஒன்றும் அவ்வளோ நாகார்ஜுனா கம்போ தான். நாகார்ஜுனா தான் சாரி சோபின் சக்கர் சூப்பராக நடிச்சிருந்தாரு. பக்கா ஆக்டிங், மாஸ் ஆக்டிங் அவர்.
அன்னைக்கு சொல்லவே தேவையில்ல உங்களுக்கு. அவர்தான் bro அவர் கொஞ்சம் தான் படத்தை படத்தையே தூக்கி தூக்கி நிப்பாட்டினாரு. நிப்பாட்டினாரு. இல்ல இல்ல நெகட்டிவா நெகட்டிவ் செகண்ட் செகண்ட் ஹாஃப் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் லாக், மித்தபடி நல்லா தான் இருந்துச்சு. அதான் அதுல நாங்க ரொம்ப மோசமா இருக்கும்னு நினைச்சு வந்தோம். ஒன்ஸ் பார்க்கலாம். அவங்க அடிக்கிற அளவுக்குலாம் மோசம் கிடையாது. ரொம்ப சூப்பரா இருக்காங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் யாருங்க அந்த மாதிரி செமையா இருக்குது படம். பிளஸ் ஒன்லி திங் எனக்கு பிடிக்காதது வந்து அந்த லாஸ்ட்ல ரொம்ப அந்த ஃபைட் சீன்ஸ் இருந்தது, அது கொஞ்சம் குறைச்சிருந்தாங்கன்னா ஃபேண்டாஸ்டிக். நிறைய ட்விஸ்ட் எல்லாம் இருக்குது, அந்த மாதிரி இருக்கு. நல்ல சூப்பருங்க, கண்டிப்பா அது வர்த் இட் வாட்ச். பிளஸ் நாகார்ஜுனா அது வந்து செம்மையா இருக்குங்க. அவர் இன்னும் கூட ஆமா 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 செம்மையா இருக்காரு அவரு, சான்ஸே இல்ல அவரோட நடிப்பு. அனிருத் சொல்லவா வேணும், செம்ம டிஸ்கோ டிஸ்கோ அப்படின்னு நல்லா இருக்கு. மியூசிக்கும் செம்மையா இருந்தது. அது சான்ஸே இல்லைங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹிந்தி ஜென்ரலா பிடிக்கும், பட் 3 பேரும் லாஸ்ட்ல இருக்கிற மாதிரி ஒரு சீன் வந்தது, அது செம்மையா இருந்தது. ஆசம் எபிசோட். ஓ அவங்களா, அந்த பேரெல்லாம் எனக்கு தெரியாது, பட் நல்லா இருந்தது. நல்லா ஓவரால் டெஃபினெட்லி இட்ஸ் a worth watch. நான் பேட்லாம் சொல்ல மாட்டேன், டெஃபினெட்லி இட்ஸ் a worth watch. ரஜினிகாந்த்னாலே நம்மளுக்கு அந்த ஒரு இது வைப் வந்துரும்ல, அந்த சூப்பர் ஸ்டார் வைப். டெஃபினெட்லி அது எல்லாமே இருந்தது. இன்னும் கூட அவர் ஏஜ் ஆகாத மாதிரி இருக்காரு, என்னதான் அவருக்கு எல்லாம் அந்த கெட்டப் செம்மையா இருந்தது. அண்ட் டெஃபினெட்லி worth watching. நாகார்ஜுனா நெகட்டிவ் கமெண்ட்ஸா? ஓ எனக்கு அப்படி தெரியல, பட் என்ன பொறுத்த வரைக்கும் இது டெஃபினெட்லி worth watch for one day டெஃபினட்டா சினிமாவில் வந்து பார்க்கலாம், அந்த அளவுக்கு இருக்குங்க. இப்போ இருக்கிற படத்துக்குலாம் இது வந்து டெஃபினெட்லி worth. அவ்வளோ பேட். ரொம்ப நல்லா இருக்குங்க, ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம். ரஜினிக்காக வந்திருக்கோம், நல்லா இருக்கு மூவி. நிறைய கேஸ்ட் இருந்தது, எப்படி இருக்கும் படம் அப்படின்ட்டு இது பண்ணா ஓகே. எல்லா கேஸ்ட்டுமே நல்லா யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ட்விஸ்ட் டர்ன்லாம் நிறைய இருந்தது. ஓகே, நல்லா இருக்கு படம் மூவி. ஷோபின் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. மஞ்சுமேல் பாய்ஸ்ல வந்து அவர் ரொம்ப கம்மியா அண்டர் யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க. இதுல நல்ல லோகேஷ் பயங்கரமா யூட்டிலைஸ் பண்ணியிருக்காரு. செம்ம ஆக்டிங். ஷோபின் வந்து இந்த மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்கன்ட்டு நான் அவ்வளோ மலையாளம் மூவிஸ் வாட்ச் பண்ணதில்லை. நல்லா யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க, செம்ம வர்த் அவர் மூவியில் இருந்தது. லாகுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல, ஆனால் 250 ஹவர்ஸ்ன்னு ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப லாக் ஆகும், ரொம்ப போர் அடிக்குமோன்னு பார்த்தேன். ஆனால் ஒன்றும் தெரியல, நல்லா இருந்தது. ரஜினி வந்து என்ன சொல்கிறது, சூப்பர் ஸ்டார் தான் அவர். நாகார்ஜுனா செம்ம கிளாஸ் அவரு. ஆமாம், ஐயோ பயங்கரமாக இருக்கு அவர். இப்போ இன்னும் ரொம்ப கிரேஸ் அவருக்கு கூடிருச்சு. ரொம்ப நல்லா இருக்கார் அவர். உபேந்திராவும் ரஜினியும் அப்படியே 2 பேரும் ஒரே ஏஜ்ல இருக்காங்க. 2 பேரும் இதுல ஸ்கிரீன்ல பார்க்கும்போது 2 பேரும் ஒரே ஏஜ்ல இருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது அவங்களோட. அனிருத் மியூசிக் ஓகே, நான் அவர் ஆஸ் யூஷுவல் என்ன சொல்றது, அதான். ஆனால் கொஞ்சம் அந்த என்ன ஏற்கனவே இருந்த மியூசிக் தான் இருந்தாலும் ஓகே, நல்லா இருக்கு. சொல்றமே ரிப்பீட்டடா படம் ரொம்ப நல்லா இருக்கு. திருப்பி நிறைய வாட்டி பார்க்கலாம். சர்டிஃபிகேஷன் அவாய்ட் பண்ணணும், குழந்தைங்க கூட பார்க்கலாம். ஒன்றும் அந்த அளவு வைலன்ஸ் இல்லை, ரொம்ப பிளட் ஷேட்டரிங் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ நிறைய வாட்டி பார்க்கலாம் மூவி. ரஜினி தலைவருக்காகவே ரொம்ப வாட்டி பார்க்கலாம். ஓகேங்களா? அவர் ஆஸ் யூஷுவல். இது வந்து என்ன சொல்றது, எல்லா லாங்குவேஜ் கவர் பண்ணுறதுக்காக அவங்களோட ரோலை நல்லா பண்ணியிருக்காங்க. நான் வந்து நம்ம ரஜினி தலைவருக்காக தான். அவரை பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. சரிங்களா? கேளுங்க, பரவாயில்ல. அது லாஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் பெட்டு, அது நல்லா தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. எல்லாரோட காம்பினேஷனும் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. இல்லை, அதான் சொல்கிறேன், எந்த ஸ்டேட்லேருந்து வந்த ஸ்டாரையும் கரெக்டாக மேட்ச் பண்ணி கரெக்டாக ரோல் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. இல்லை இது ஃப்ரெஷ்ஷாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. எதையுமே கனெக்ட் பண்ண வைக்கல நம்மள. ரொம்ப நல்லா தான் இருக்கு. நான் நெகட்டிவே யாரையும் கேட்கல சார், நான் எதையுமே பார்க்கல. நான் தலைவர் மூவி அதுக்காக வந்து அதுக்காக பார்த்தா நான் கிளம்புறேன், அவ்வளோதான். ஸோ இன்னொரு வாட்டி வந்து பார்ப்பேன். ஆமாம், வர்த் வாட்சிங் இட். அது எனக்கு தெரியல சார், அப்படியெல்லாம் நான் பார்க்க முடியாது, எனக்கு தெரியல.
தலைவரோட எக்ஸ்பெக்டேஷனா இருக்கலாம், அதை மீறி கூட போகலாம், நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல மூவி. நாகார்ஜுன் சாரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த அதுல எடுத்தா நமக்கு அவர் எல்லாரும் நல்லா தான் பண்ணுவார், எப்படியும் நல்லா தான் இருக்கு அவரோடது. படம் ஆவரேஜ் தான் ப்ரோ. ரொம்ப இல்லை ஒரு வாட்டி பார்க்கலாம் அவ்வளோதான். பாசிபிள் வாட்ச் தான். நல்ல கேரக்டர் தான். அவரை தவிர வேற யாருமே கேரக்டர் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, அவ்வளோதான். அவர் தான் சேவியர், இல்லைன்னா அவ்வளோதான். அவர் இல்லைன்னா படத்தை காப்பாற்றிருக்க முடியாது. ஜெயிலர் மாதிரி தான். ஆக்டிங் ஃபைன் தான், ஆனால் அவருக்கு தான் ஸ்கோப் இல்லை ரொம்ப. ஓகே தான் ப்ரோ, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காலாம் இல்லை ப்ரோ. ஆல்ரெடி விக்ரம்ல எல்லாம் பார்த்தாச்சு. ஸோ வேறு மாதிரி ஏதாச்சும் ட்ரை பண்ண வச்சு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதை பற்றி எனக்கு கமெண்ட் இல்லை ப்ரோ, நான் என்ன ப்ரொடியூசரா? சரி ஓகே. வாழ்த்துக்கள்.